நாட்டின் உண்மையான அபிவிருத்திக்கு இரண்டு முக்கிய விடயங்களான அரசியல் தலைமைத்துவமும் அரசு சேவையும் வினைத்திறனாக இயங்க வேண்டும் என்பது நாம் அறிந்ததே. இந்த இரண்டு தூண்களும் தூய்மையாகவும் ஊழலற்றதாகவும் இருப்பது அத்தியாவசியமாகும். ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் குறிப்பிட்டது போல, ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்ல வேண்டுமானால் அரசியல்வாதிகளும் அரச ஊழியர்களும் ஊழல், மோசடி மற்றும் வீண் விரயங்களிலிருந்து விடுபட்டு வினைத்திறனுடன் செயற்பட வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஊழல் என்று வரும்போது கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகளும் அரச ஊழியர்களும் கைகோர்த்து செயல்பட்டதாகவே தெரிகிறது. ஒருவர் மற்றவரின் துணை இல்லாமல் இத்தகைய பெரிய அளவிலான ஊழல்களில் ஈடுபடுவது கடினம். இந்த ஊழல் என்பது மேலோட்டமான விடயம் மட்டுமல்ல. ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட கருப்பு வளையம், சிங்களத்தில் கழு வலல்ல என்று குறிப்பிட்டார். இது நாட்டையே மறைமுகமாக ஆட்டிப்படைக்கும் ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்த கருப்பு வளையத்துக்கு 5 முக்கிய தூண்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். முதலாவது, ஊழல் அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருந்து கொண்டு முறைகேடுகளில் ஈடுபட்ட அரசியல் சக்திகள். இரண்டாவது, ஊழல் புரியும் அரச ஊழியர்கள், அரசு சேவையில் ஒரு சிறு குழுவினராக இருந்தாலும் தமது பதவியை தவறாக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபடும் சக்தி வாய்ந்த அரச உத்தியோகத்தர்கள். இவர்கள் பணம், அதிகாரம் மற்றும் அரசியல் செல்வாக்கு ஆகியவற்றில் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது, சில ஊடகங்கள் முறையற்ற கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டு தவறான தகவல்களை பரப்பி இந்த கருப்பு வளையத்திற்கு துணை போகும் ஒரு பகுதியினர். நான்காவது, பாதாள உலக குழுக்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஆயுதம் தாங்கிய குழுக்கள். ஐந்தாவது, ஊழல் வர்த்தகர்கள், வரி ஏய்ப்பு செய்வது, பெரிய அளவிலான மோசடிகளில், உதாரணமாக சீனி மோசடி, வெள்ளைப்பூண்டு மோசடி, கோவிட் கால ஆன்டிஜன் மற்றும் தனிமைப்படுத்தும் ஹோட்டல் மோசடிகள் போன்றவற்றோடு ஈடுபட்டு நாட்டின் வளத்தை சுரண்டும் வர்த்தக குழுக்கள். இந்த 5 தூண்களும் இணைந்துதான் நாட்டின் உண்மையான நிர்வாகத்தை மறைமுகமாக நடத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை வழங்கியுள்ளார். அதாவது, தங்களை திருத்திக் கொள்ள 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த காலப்பகுதிக்குள் அவர்கள் ஊழலிலிருந்து விடுபட்டு வினைத்திறனுடன் நாட்டுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் தாமாக முன்வந்து மாறாவிட்டால் சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கு சுயமாக மாறுவதே எளிதான வழி. இல்லையெனில் பொதுவெளியில் அவமானத்திற்கும் சட்ட ரீதியான தண்டனைகளுக்கும் உள்ளாக நேரிடும். இது ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமூக மதிப்பையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய விடயம். ஆனால் எதிர்பார்த்தபடி குறிப்பிட்ட சில அரச ஊழியர்கள் தாமாக முன்வந்து மாறவில்லை என்பதே தற்போதைய கசப்பான உண்மை. எனவே ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்றால், பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்பட வேண்டும், வீண் விரயம் தடுக்கப்பட வேண்டும், ஊழல் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அரசு சேவையில் இருப்பவர்கள் கற்றறிந்தவர்கள், புத்திஜீவிகள், நாட்டின் முதுகெலும்பாக அவர்கள் திகழ வேண்டும். ஜனாதிபதியின் இந்த செய்தியின் ஆழத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் அனைவரும் ஊழலற்ற, வினைத்திறன் மிக்க, மக்களுக்கு பொறுப்பு கூறும் ஒரு அரசு சேவையை உருவாக்க முன்வர வேண்டும். இதை வெறும் எச்சரிக்கையாக மாத்திரம் பார்க்காமல் வளமான நாட்டை கட்டியெழுப்பும் எதிர்காலத்திற்கான ஒரு அழைப்பாகவே நாம் கருத வேண்டும்.